Your owner of YouTube channel is fired. Подписывайтесь на этого блогера. What do you say? ஹலோ, இதுதான் நம்ம டிரைவர். காசு கொடுக்க அவங்களுக்கு. நான் வந்து தான் காசு கொடுக்க சொன்னாங்க எனக்கு. முதல்ல ஒரு கேனியன் என்னன்னு தெரியுமாங்க? அமெரிக்காவில் இருக்கிற கிராண்ட் கேனியன் போகணும்னா கூட வருத்தப்படாதீங்க. கசகஸ்தானுக்கு ஷேரன் கேனியன் வாங்க. அது அப்படியே ஒரு ரெப்ளிகா தான் இது. இந்த பிளாக் கேனியன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அயன் டெபாசிட்ஸோட இருக்குது. இது எல்லாமே காலப்போக்கில் அரிச்சு இந்த மாதிரி வந்துருக்கு. கிராம பகுதிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பல கிராம பகுதிகள் வாழ தகுதி இல்லாமவே இருக்குது. அது தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதான் க்ளோஸ் ஐ லேக். இந்த லேக்குக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இட்லி ரிமைன்ஸ் இந்தியாவில் எதை கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் தான் வந்து கிர்கிஸ்தான் பார்டர் இருக்குது. மெக்சிகோ இல்லாமல் சிக்கன் பஸ் இருக்கும்ல, சிக்கன் பஸ் இந்த மாதிரி பயங்கரமான ஆஃப் ரோடிங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த பஸ்ஸு இது செம்ம. இப்போ புரியுது நீங்கள் இந்த பஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோ இன்டீரியர் வந்திருக்கும் தெரியுமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறினாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. 1911 நடந்த எர்த் குயிக்கில் இங்கே லைம்ஸ்டோன் டெபாசிட் வந்து டாய்லெட்டுக்கு வந்து 100 டென்ஜே வாங்குறாங்க. நம்ம ஊரில் வாங்குவாங்கல்ல 10 ரூபா, அதே மாதிரி 100 டென்ஜே வாங்குறாங்க. குட் மார்னிங் மக்களே. ஏன்னா காலையில் எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கே இல்லைங்க, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்திருக்கு. ஏன்னா சமதளம் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு டூர் புக் பண்ணியிருந்தோம்லாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே யார் கூட புக் பண்ணியிருக்கோம்னா பாண்டா ட்ராவல் சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம். அவங்க தான் வண்டி. இன்னும் நம்ம காசு கொடுக்க அவங்களுக்கு. நான் வந்து தான் காசு கொடுக்க சொன்னாங்க எனக்கு. ஸோ அதனால் இப்போ போய் தான் காசு கொடுக்கணும். எவ்வளோ இது பேக்கேஜ்னா கிட்டத்தட்ட $50 கொடுக்கணும். $50 ஒரு 4200 4300 பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் வண்டி. 7 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷாரன் கனியான், க்ளோசாய் லேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரீமியமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் வண்டி. ஓகேங்களா? ஸோ இவங்க கூட நம்ம வந்து இப்படி போகுது இன்றைக்கி ஆஃப்லாம் ட்ராவல் பண்ணுவோம். ஓகேங்களா? எனக்கு காசு வந்து இன்னும் வாங்கலை. யார் வாங்க போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இங்கே கிளம்புவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:44 தான் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி வெயிட் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. டிரைவரும் தூங்கிட்டு இருக்காரு. நேற்றே போக வேண்டிய டூரு இது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸோ யாருமே இல்லைங்க எங்கள் பக்கத்தில். யார் இந்த டிரைவர் தான் வாங்க போகிறாரா இல்லை கூட கைடு ஒருத்தர் வருவார். ஆக்சுவலாக அவர் வாங்குறாரு, கைடு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அவர் வாங்குறான்னு தெரில. ஸோ பாண்டா ட்ராவல்ஸ் இவங்க எப்படி பிடிச்சன்றதை நான் லேட்டராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்களுக்கு எப்படி நான் பிடிச்சேன், என்ன பண்ணேன், எப்படி பண்ணன்றதை, எப்படி போய் பேசினன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் கழிச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாங்க பணமும் கொடுத்தாச்சு. உள்ள கார்லேயும் டிரைவர் இப்போ உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? $50 வந்து கொடுத்துட்டேன். $50 எவ்வளோ டென்ஜே வந்துச்சுன்னா 24,000 டென்ஜே வந்துச்சு. விடியட்டும். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4:59 ஆகுது. இப்போது வரட்டும். இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது. வந்தவொடனே வண்டி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ஒரு அட்வென்ச்சராக பயணத்தை இன்றைக்கி இந்த ஜர்னியில் பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து ஸ்டாப்பில் நிறுத்திட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சாசேஜுக்குள்ளே பஜ்ஜி மாதிரி போட்டு விற்கிறாங்க. சிக்கன் சாசேஜ் அதுக்குள்ளே பஜ்ஜி மாதிரி போட்டு விற்கிறாங்க. சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அவனை இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. ஹலோ, இதுதான் நம்ம டிரைவர். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இங்கே வந்து டாய்லெட்டுக்கு வந்து 100 டென்ஜே வாங்குறாங்க. நம்ம ஊரில் வாங்குவாங்கல்ல 10 ரூபா, அதே மாதிரி இந்த 100 டென்ஜே வாங்குறாங்க. வாட் இஸ் திஸ்? மவுண்டன்ஸு கடந்து அப்படி போய் காலையில் சன்ரைஸு. நானே இப்போ வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் தெரிஞ்சு வரேன். ஃப்ரண்ட் சீட்டு வேறையா நல்லா இருக்குது வியூ. அப்படி ரோடு வந்து தெரியுது, தெரிக்க விடுது ரோடு. அந்த பக்கம் பார்த்தாலே சும்மா அப்படி இருக்கு ரோடு. இவரா ஒரு 130, 135, 120, 130 தான் போகிறாரு.
அவ்வளோ ஸ்பீடாக போன மட்டும் தான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும். நல்ல ஒரு சன்னி வெதர், நல்லா இருக்குது வெதர். ஆக்சுவலாக அது வந்து வாஸ்தவமான பேச்சு. வெதர் நல்லா இல்லைன்னா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்கும். நல்ல வெதர். ஓகேங்களா, இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கூட புக் பண்ணிக்கலாம். எனக்கு கெட் யுவர் கையில் புக் பண்ணலாம், வியேட்டரில் புக் பண்ணலாம். நான் வந்து என் நேரில் இருந்து புக் பண்ணுவீங்களா கூட உங்களுடைய இஷ்டம். நீங்கள் இதில் வேணால் வந்து புக் பண்ணிக்கிட்டு போகலாம் இதில். ஓகேங்களா, வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து ஷேரன் கேனியன் ஸ்டாப்பு, பிளாக் கேனியன், க்ளோஸ் ஐ லேக்ஸு. இப்போ 7 இடம் மொத்தம். ஸோ இவங்க டைமிங் சொல்லிடுவாங்க, இந்த டைமிங் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7:26 7:21 7:26 கிளம்புன்னு சொல்லியிருக்கு. கசகஸ்தானில் பார்த்தா பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 50 ரூபா, 50 ரூபா. 250 டெஞ்சு நல்ல பெட்ரோல்னால் வந்து 300 டெஞ்சு. அப்போ கணக்கு பண்ணிப்பாங்க, 55 ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ எல்லா வண்டியிலையும் அந்த நாட்டோட கொடி இருக்கும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? எல்லா வண்டியும் அந்த நாட்டோட கொடி இருக்கும். ஸோ அது மஸ்ட்டு. உஸ்பெக்லேயும் பார்த்தோம், டெசர்ட்லேயும் பார்த்தோம். யூவில் போனால் யூ கொடி இருக்கும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி நம்ம அவுட்பேட்டில் கொடி வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, 50 ரூபா தாங்க பெட்ரோலு. அதான் சீப்பாக இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு பர்மிட் வாங்கிட்டு வரணும். இந்த ஆஃபீஸில் இதுதான் உங்களுக்கு. ஆஃபீஸில் போய்ட்டு பர்மிட் வாங்கிட்டு வரணும். இங்கே கேட்டு ஓப்பன் பண்ணுவான். ஸ்டேட் நேஷனல் நேச்சுரல் பார்க் ஆஃப் ஷேரன் கேனியன். இந்த என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக உள்ளே போங்க. எனக்கு மைண்ட் ப்ளோயிங். எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்க முடியும்? ஒரு வீடு இல்லை, ஒரு மனுஷன் நடமாட்டமே கிடையாது. அடுத்து இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு கூட இந்த ஒரு மனுஷன் நடமாட்டமே கிடையாது. அப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ஏரியாங்க இது. இதான லொக்கேஷனு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோவில் பேசுன்றாங்க. பா, ஜஸ்ட் லுக் அட் இட் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டரு நடக்கணுமா? இது வேற நடுவில் முறுக்க போயிட்டு இருக்குது. சரிண்ணா, 2.5 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணணும் கீழே. ஏறதுக்கும் கரெக்டாக இருக்கும் போலியே. ஓ, லொக்கேஷன் வேணாம், போய் தான் ஆகணும். நாங்கள் போவோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர், 23 நிமிஷம், 23 மினிட்ஸ் இங்கே நடக்கிறதுக்கு. முதல்ல ஒரு கேனியன்னா என்னன்னு தெரியுமாங்க? தெரியாதுங்க, நான் சொல்கிறேன். பள்ளத்தாக்கு, அதாவது எர்த்து வந்து பிளவுப்படும்ல, ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கு பிளவுப்படும்ல, அதுதான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளத்தாக்கு தான் கேனியான்ஸ் சொல்லுவாங்க. கேனியான்ஸில் பல விதம் இருக்குது. இது ஷேரன் கேனியன். அரிசோனாவில் எப்படி வந்து கேனியான்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கேனியான்ஸும் இருக்குது. இப்போ இன்னொரு கேனியன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அது பிளாக் கேனியன். ஓகேங்களா, இவ்வளோ டிஃப்ரென்ஸு. பள்ளத்தாக்கு பேர் தாங்க கேனியான்ஸு. ஒரு 2 பெரிய கேப்புக்கு நடுவில் நினைப்பீங்களே, 2 மலைகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட தான் சொன்னோம், புரியாமல் சொன்னோம். 2 மலைகள் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், ஒரு கேப். ஸோ அது நடக்கிறது பேர் தான் கேனியான்ஸ். நம்ம ஊரில் என்ன சென்ட்ரலாக ரிவர் போகும், ரிவர் போகிறது போல் இங்கே வந்து பள்ளத்தாக்கில் வந்து நடக்கிற அரிசோனாவில் எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. போச லுக்கில் நம்ம பார்த்துருவோம். நம்ம ஒரு ஸ்லோப்பாக தான் இருக்குது, ஏறும்போது தான் இருக்குது. எனக்கு எல்லாம் இப்போ ஸ்லோப்பாக இருக்குது, திருப்பி ஏறும்போது இருக்குது. இந்த வாட்டர்லாம் கொண்டு வந்திருக்கேன், திருப்பி ஏறும்போது இருக்குது. முதலீடு மேலே இதெல்லாம் பாருங்கள், இதில் தான் கேனியன்ஸு. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னா மட்டும் இதில் உள்ளே இறங்குங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா செஞ்சு உள்ளே இறங்காதீங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த அமெரிக்காவில் இருக்கிற கிராண்ட் கேனியன் போகணுன்னா கூட வருத்தப்படாதீங்க. கசகஸ்தானுக்கு ஷேரன் கேனியன் வாங்க, அது அப்படியே ஒரு ரெப்ளிகா தான் இது. இந்த ஷேரன் கேனியன் பார்த்தீங்கன்னா ஷேரன் ரிவரோட ஒட்டி தான் போகுது. ஓகேங்களா, இங்கே பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, அதை ஒட்டி தான் போகுது. அந்த ரிவர் வரைக்கும்லாம் நம்ம போகல. இந்த ஷேரன் கேனியனில் என்ன தெரியுமாங்க, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? 3 லட்சம் ஏக்கருங்க. 3 லட்சம் ஏக்கர்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. கிராண்ட் கேனியனோட அப்படி ரெசம்பிள்ஸ் தான் இந்த ஷேரன் கேனியன். தெரியுதா உங்களுக்கு? அது உள்ளே போக போக லேண்ட்ஸ்கேப்ஸ் இன்னும் நல்லா ஹைட்டே வருது. பட் டாப் நாச்சுங்க,
வருத்துங்க இது வருது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் $50 வந்து 7 இடத்த சுற்றி காத்துட்டுருவாங்க. நீங்கள் இவங்க கூட கான்டாக்ட் பண்ணலாம் பானா ட்ராவலில். ஓகேங்களா, நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் அமெரிக்கா போகணும், போயிட்டு கிராண்ட் கேனியனை பார்க்கணும் ஃபெசிலிட்டி இல்லை. இது ஷேரான் கேனியன் இருக்குது. கேனியன் தொட்டு பார்த்துருவோமா? எல்லாமே பாருங்கள், மலைகள் பிரிஞ்சு 2 பள்ளத்தாக்கு நடுவில் தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு பள்ளத்தாக்கு, அது ஒரு மலை, இது ஒரு மலை. 2 மலைக்கு நடுவில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்தது வரைக்கும் ஸ்லோப்பில் தான் போயிட்டு இருக்கு, அப்படியே டவுனில் போயிட்டு இருக்கு. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா $1 ஒரு பர்சனுக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா, இவங்க கைடோட வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. கைடோட வந்தீங்கன்னா கைடோட போங்க. ஓகேங்களா, நிறைய டூர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, $40க்கும் தராங்க. ஸோ வந்து பாருங்கள். ஆனால் 7 பிளேசஸ் கவர் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அது இவங்க மட்டும் பண்ணுறாங்க. அதனால இவங்களே தான் சூஸ் பண்ணேன். பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேனியனோட மொத்த வியூ உங்களுக்கு தெரியும். தெரியுது உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு ஹைட்டான இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் வியூ தெரியுது அப்படியே. இங்கே வரும்போது முக்கியமான ஒரு விஷயம், கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க வெதர் நல்லா இருக்கணும். ஓகேங்களா, என்ன வெதர் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிளானும் சொத்தப்பிடும். அதனால் பார்த்து வந்துக்கோங்க. இப்போ ஏறிட்டேன், இப்போ இறங்குறது தான் இப்போ டாஸ்க் எனக்கு. ஓகேங்களா, ஆசம் கைஸ், ஆசம். இல்லைங்க, இன்னும் 20 நிமிஷம் நடக்கணும். இறங்கிட்டேன். ஏறதான் சொன்னல, அது ஸ்டீப்பாக இருக்கணும். முடியல, வெயில் வேறு தூக்குதுங்க. சொன்ன மாதிரி 9:30 வந்துட்டோம். தவறிடுச்சுங்க, அது ஒரு முடிவே இல்லை உள்ளே போகிறது. பார்த்தா பாருங்க லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேன், மெஸ்மரைசிங்கா. அப்பா உட்காந்து இங்கே ரிவர் போயிட்டுருக்கு. இங்கே ஸ்னோ வருமா? குயிக்காக வந்து கரைஞ்சிருமா? இன்னும் 6 இடத்துக்கு போகணுங்க. போய் ஸ்டாமினா இறங்கிடுச்சு, போய் ரீசார்ஜ் பண்ணணும். ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன், கைடு மட்டும் இல்லாமல் வந்துடாதீங்க, லைக் செஞ்சு வேணாம். My friend, nice. Yeah, nice, good, bro. Yeah, perfect. Nice exercise. Stamina. Trekking. Подписывайтесь на этого блогера. What do you say? Crazy blogger. Crazy vlogger நான். Next stop, Black Canyon. Yes, next. Moon Canyon. Huh? Moon Canyon, next. Moon Canyon. Moon Canyon. Canyon கூப்பிட்டு போகிறானுங்க, என்னன்னு தெரியல. பாப்பா அது பாருங்களேன், நான் பார்க்கிங்க ஒன்றுமே தெரியல. நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா மூன் கேனியன்லாம் இங்கே நிற்கிறோம். தெரியுதா பார்த்தீங்களா? இது மூன், இந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா 3 வடிவில் இருக்குது. கீழே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரன் ரிவர். சொன்னால் அங்கே ஒரு ரிவர் போகுதுன்னு. எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இது குட்டி ரிவர் ராஃப்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே பர்மிட் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அங்கே நின்று வச்சுக்கலாம். 360 டிகிரிஸில் இது அப்படியே சுத்தம். நீங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அமேசிங்கான லொக்கேஷன்னா இது ஒரு லொக்கேஷன். ஸோ இப்போ இந்த மூன் கேனியன் எடுத்தது தான் பிளாக் கேனியன் போக போகிறோம். ஓகேங்களா, அது 7 இடம். இது வந்து 7, இது வந்து 6, 2 இடம் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் 5 இடம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கேனியன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்து சூதானமாக செயல்படுங்க இங்கே. ஏன்னா வாட்டர் கரண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டப்பை வச்சாலும் உங்களுக்கு வந்து முடிஞ்சு தோல்வி இங்கே. ஓகேங்களா, ஸோ பார்த்து பத்திரமா இருக்கு. சேஃப்டி ஃபஸ்ட்டு காய்ஸ், எப்பவுமே சேஃப்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், கீழே நடந்து போகும்போது பார்த்து போங்க. My name is Ayan. So today we're here with the Black Canyon, and your owner of YouTube channel is fired. Now I am the new owner of this YouTube channel. He's so irresponsible person. No, I'm joking, bro. Okay, guys, this is the Black I Canyon. like Rama. Why it's so cold? Because of the iron. Wind, sand, water made their job.
as you know, the nature, the best architecture. The second name of this Black Canyon is Cursed Canyon. Why cursed? Because our grandfathers, when they were walking here with their animals, with their sheep, horses, camels, they were falling down because wolves were chasing after the sheep, and the sheep were falling down. And downstairs they had a big party. எனக்கு ஆக்சுவலாக தண்ணி போகிற சத்தம் கேட்குது இங்கே. இங்கே பார்த்த ரிவர் தானே அது, பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது. பா. ஸோ இந்த கேனியன் இருக்குல்ல, இந்த பிளாக் கேனியான், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அயன் டெபாசிட்ஸோடு இருக்குது. இது எல்லாமே காலப்போக்கில் அரிச்சு இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 மலைகளுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். கீழே அந்த ரிவர் போகுது. ஸோ அதுக்கு தான் அந்த கேனியான்ற பேர். ஓகேங்களா? சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். அவன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்சஸ்லாம் போயிட்டுருக்கு. கீழே பார்த்தா தண்ணி இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகுது. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த தண்ணி எங்கேருந்து வருது என்னன்னு கதைன்னு தெரில எனக்கு. இந்த பக்கத்தில் எங்கேயோ ஒன்று வருதுங்க. அது எங்கே போய் கலக்க போகுதுன்னு கூட தெரில எனக்கு. இது உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நான் வந்து கசகஸ்தான் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட கசகஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 70 to 80% லேண்டு இந்த மாதிரி தான் இருக்குது. வாழறதுக்கு தகுதி இல்லாத லேண்டு பல இருக்குது. நிறைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அல்மைட்டி, சிம்கெண்டு, டார்சா அந்த மாதிரி தான் நகரங்களில் வாழ்கிறாங்க. தவிர்த்து கிராம பகுதிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பல கிராம பகுதிகள் வாழ தகுதி இல்லாமவே இருக்குது. ஸோ ரொம்ப ரஃப் கிளைமேட்டுங்க. வெயில்னா வெயில், இதுனா வெயில். இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை. இதுக்குள்ளே அவ்வளோ ட்ரையான ஏரியா இது. பார்க்குறதுக்கே பிரமிட்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு அருமையான லொக்கேஷன் வந்து நிறுத்தியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹட்டாக இருக்கா. ஸோ இங்கே தான் நமக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் வந்து பேடு, நம்ம தான் பே பண்ணணும் தனியாக, இன்க்ளூட் கிடையாது. இதில் ஒரு சின்ன ஹட்டை கூப்பியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பெருசாக பார்த்தா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான், இஃப் ஐம் நாட் ராங். I am afraid for priceless, but it's வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போது ஷூஸ் அவுத்துட்டு தான் உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே ரூலோட மேண்டேட்ரியான ரூல் இதுதான். செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த லொக்கேஷன் பின்னாடி இருக்க மலைகள், இங்கே இருக்கிற விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நாய் கூட விளையாடிட்டு இருக்கு. பா செம்மையாக இருக்குது லொக்கேஷன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து பின்னாடி இப்படி லொக்கேஷன் சாப்பிட்றது இதுதான் நான் முதல் தடவை. இப்படி இருக்கு பாருங்க. நம்ம இங்கே பின்னாடி மலைகள்லாம் அவ்வளோ பாருங்க. உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ஸோ நான் சொன்ன மாதிரி சாப்பாடு இன்க்ளூடாக கிடையாது. சாப்பாடுக்கு தனியாக வந்து 3010 பே பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்து 550 ரூபா 560 ரூபா வரும். ஓகேங்களா? எனக்கு நல்லா பசிக்குது. 2 ஆப்ஷன் தாங்க இங்கே. ஒன்று பீஃபு, இல்லைனா வந்து ஹார்ஸு. நான் ஹார்ஸு சாப்பிட்றேன்னு கேட்டேன். அவங்க என்ன இல்லை வேணாம் நீங்கள் பீஃப் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, எதுக்கு ரிஸ்க் இருக்கு. அல்மைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது, ஏன்னா சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்ணும். அதை அவங்க என்ன சொன்னாங்க, கசக்குன்னு ஒரு கசான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் ஹார்ஸில், அதை நீங்கள் சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி நாளைக்கு அல்மைட்டி போவோம்ல, நாளைக்கு நைட்டு போய்டும். அல்மைட்டி நைட்டு அல்மைட்டி போய்டுவோம்ல பேக் டு. ஸோ நாளைக்கு போய் சாப்பிடுவோம். நாளைக்கு மதியானம் போய். ஸோ ரெஸ்டாரண்ட் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எங்கள் லோக்கல்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நாளைக்கு மதியானம் சாப்பிடலாம்னு வச்சுருக்கேன். லுக் அட் திஸ் ப்ரோ, லுக் அட் திஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லொக்கேஷனில் தாங்க வரணும். ரொம்ப நாளாக இருந்தேன் நான். ஒரு வழியாக வந்துட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொரோனா ஹாஸ்பிட்டல், எனக்கு அது கசகஸ்தானில் ஹார்ஸ் மீட் சாப்பிட்ணும் தான். திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான் க்ளோஸ் ஆகி லேக்குக்கு. சரிங்களா? நான் என்ன சாப்பிட்டேன்னா சொன்னல புலவு சாப்பிட்டேன் நான். நம்ம உஸ்பெகிஸ்தானில் சாப்பிட்ட மாதிரிக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இது. அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் க்ளோஸ் ஆகி லேக். இந்த லேக்குக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 1911 இந்த லேக் வந்து எர்த்குயிக் வந்ததுனால இந்த லேக் உருவாச்சு. ஆமாம், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லைல்ல, 100 வருஷம் பழமையான லேக் தான் இது.
ஸோ எர்த்குவேக் வந்தனால இந்த லேக்கு பாட்டம் லேக்கு உருவாச்சு. ஸோ இதில் மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. இது வந்து பாட்டமு, இன்னொன்று மிடில், அப்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாட்டம் லேக் தான் வந்து உங்களுக்கு இது உருவாச்சு. ஸோ இங்கே இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா சேரன் கேனியன் இருக்குல்ல, சேரன் ரிவர், ஸோ அதில் போய் கலந்துரும். ஸோ இந்த லேக் வந்து நாங்கள் இப்போ வண்டிக்கு மறக்காமல் போட்டிங் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி போட்டிங் பண்ணுறதா இல்லை, அதனால் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் போட்டிங் போயிருங்க, அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. 19 லெவலில் நடந்த இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஆயிருக்கு பாருங்கள் லேண்ட்ஸ்லைடு. இதெல்லாமே வந்து சாட்சி. நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க லேக்கு, நல்ல ஒரு பாத்து மாதிரிலாம் போட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயசானவங்களாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே வந்து கேப் சர்வீஸ் இருக்குது. இந்த கீழே தெரியுதா வேனு, ஸோ இந்த வேன் வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க உங்களை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இந்த பக்கம் மேலே ஏறி நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் இங்கேயே கூட இருந்துட்டு திருப்பி இந்த வேன்லேயே திருப்பி மேலே போயிடலாம். ஸோ இது இந்த லேக்கை மிஸ் பண்ணிவிடுவோமே, கீழே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. வேன் இருக்குது, மேலே போவோம். மனமுண்டா மார்க்கம் உண்டு இல்லை, அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா? இயற்கை என்றைக்குமே அழகுதாங்க. நேற்றுக்கும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம், பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த கசகஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. லிட்டரலி ரிமைன்ஸ் இந்தியாவில் இதை கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட கம்பேர் பண்ணலாங்க, லடாக் கூட கம்பேர் பண்ணலாம். நார்த்தன் இந்தியாவில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அதே சேம் லேண்ட்ஸ்கேப் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து இந்த மேல் அப்பர் லேக் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மரங்கள்லாம் வந்து ரூட்ஸ் வந்து கீழே வரைக்கும் வந்து விழுதான். அதுக்கப்புறமா ரூட்ஸ் வந்து கீழே வளர்ந்து திருப்பி மரமாக மேலே வேரோட வளருதுன்றாங்க. ஸோ அது எனக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல எனக்கு. அதுவும் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருவேன் உங்களுக்கு. எல்லாம் நான் கரெக்டாக சொன்னேன், கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நான் ஓகே சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் ஃபோட்டோஸ் பார்த்த வரைக்கும் இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் திஸ் ட்ரீஸ் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே பட்டு அந்த தண்ணியில் உறிஞ்சு திருப்பி மேலே வளருது. லைக் பேனியன் ட்ரீ சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆனால் இந்த தண்ணியில் வந்து வளருது, திருப்பி தண்ணிக்குள்ளே போய் திருப்பி மரமாக வளருது. ஓகேங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தான், ரொம்பவே ஐகானிக் ஸ்பாட்டு. வெயில் தாங்க இன்னைக்கு, டேலைட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தால் கூட ஓகே, பிரச்சனை இல்லை. வெயில் நல்லா பொழந்துருச்சு இன்னைக்கு. எங்கே போனாலும் அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி போதில்ல, அந்த தண்ணி வந்து ஒரு பேரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைனுக்குள்ளே ரொட்டேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அது இவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட இங்கே வர தண்ணி செம ஃபோர்ஸாக போகுதுங்க. நீங்கள் சும்மா இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் தெரியல, தண்ணி போகிறே தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒன்ஸ் இந்த ஏரியா ரீச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு மூலியமாக நீங்கள் அப்படியே மேலே ஏறி போனீங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோசை லேக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் இன் கசகஸ்தான். அல்மைட்டி பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் தான் வந்து கிர்கிஸ்தான் பார்டர் இருக்குது. ஓகேங்களா? கிர்கிஸ்தான் பார்டர் பேசிக்காக ஃபென்சிங்லாம் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் நினச்சாலும் போக முடியாது, ஏன்னா அப்படி ஒரு டெரைன் இது. கிர்கிஸ்தான் போனோன்னா கூட அப்படி டெரைன் இது போக முடியாது. ஓகேங்களா? இங்கேருந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது கிர்கிஸ்தான் போகிறதுக்கு. ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே எடுத்து விட்டாங்க. 500 டெங்கு விட்டா வந்து கீழேருந்து அந்த லாஸ்ட் நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து இங்கே வந்து விட்டுருவாங்க, 2 நிமிஷத்தில் விட்டுருவாங்க மேலே. அடுத்தது கேண்டி லேக்கு, அதுதான் இது லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது இந்த இடம். மொத்தத்தில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நேச்சர் தாங்க நம்ம கை கொடுத்துச்சு. ஒரு லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு இதுவும். ஸோ இங்கேயே மொபைல் டவர் வச்சுருக்காங்க பாருங்கள், சிக்னல் சப்பையாக இருக்குது ஃபோனில். நான் தான் சொன்னேன்ல, இது போட்டேன், பி லைன் போட்டேன், நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக எங்கே போனாலும் நல்லா இருக்குது. எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீட் அண்ட் மாதிரி கைடு வச்சுட்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், லோக்கல் கைடு வச்சுட்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து புக் பண்ணிட்டு வர சொல்கிறேன். இங்கே லோக்கல் விசாரிச்சு பெஸ்ட்டு ரேட்டுக்கு புக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் நமக்கு. அது மாதிரி நமக்கு இதுதான் வேணும் டிசைட் பண்ணி வச்சுங்க, அது மட்டும் நம்ம போய்க்கலாம். சில இதெல்லாம் நம்ம போக வேணால் நம்ம விருப்பப்படும், ஆனால் அதுவும் நம்ம தலையில் கட்டி விடுவோம் டவர் வச்சுக்கலாம். சொன்னால் வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரஃப் ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டு தேடுங்க. நான் சொன்னேன் அந்த ரிவர் டர்பைன் போகுது அப்படின்னு, அங்கே பாருங்கள் ஜூம் ஆகுதுல. ஸோ அந்த ரிவர் வந்து வெளியில் இது வெளியே வருது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி இது வெளியே விடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் அரிப்பு இருக்குல்ல, எல்லாமே அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே மணல் அரிச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ட்ரீஸ் பைன் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு வெரைட்டி தான் நினைக்கிறேன் இது. இஃப் ஐம் நாட் ராங் கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ இவங்க பாண்டா ட்ராவல், நீங்களே நான் சொல்லுங்கள் கரெக்டாக எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் தான் பாக்கி இருக்குது, கண்டி லேக். இன்னும் அந்த சட்டி வில்லேஜ் ஒன்று போட்டு போனோம்ல, அது வந்து 5வது பாயிண்ட்டான், இது 6வது, கண்டி வந்து 7வது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணால் போவோம். பாருங்கள் மேலே ஹட்டுட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். இது கசகஸ்தானில் இருக்கிற வந்து ட்ரெடிஷ்னல் இது அவங்களோட கல்ச்சர் இது. ஸோ நம்ம ரெட்டை நம்ம போய் சாப்பிட்டோம். நம்ம இந்த மெக்சிகோ இல்லாமல் சிக்கன் பஸ் இருக்கும்ல, சிக்கன் பஸ் இந்த மாதிரி பாருங்கள். நம்ம போகிற வேணும் மேலே போவாதான். இது வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்காக வச்ச வெஹிக்கிள் இது. ரோடிங், லேக்கு, கேனியன்ஸு எல்லாம் பார்ப்போம் இன்னைக்கு. இல்லை அதுக்கப்புறம் தான் இன்னும் மேலே போனோமா எனக்கே தெரியல என்னன்னு பார்ப்போம். ஆஃப் ரோடிங் பம்பி ரோட்ஸ், பம்பி டைம்ஸ். எல்லா இடத்துல ரோடு போட்டாங்க, இந்த ரோடு போட அங்கே பாருங்க அந்த சிக்கன் பஸ் தான் போட்டு பாருங்க மேலே. பயங்கரமான ஆஃப் ரோடிங்க, உண்மையாக சொல்கிறேன். இந்த பஸ்ஸு இது செம்ம. இப்போ புரியுது எந்த பஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. இதை வந்து யாரெல்லாம் கிடையாது, ரப்பர் கல் பஸ். கல் தெரியுது அவங்களுக்கு கீழே அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இருக்கும் ஆஃப் ரோடிங் பண்ணது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 கிலோமீட்டர் மேலே ட்ரக் பண்ணோம். குதிரையில் போயிடலாம். இதே பாருங்க குதிரை 7000 டெங்கே, அதாவது 1200 கிட்ட வரும். அப்போ 600 மேலே போட்டு 600 கீழே வரத்துக்கு. ஓகேங்களா, பரவாயில்ல போய் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 மணிக்கு கீழே இருக்கணுமா, நம்மளால் ஏறலாம் முடியாது. இப்போ 1 ஹவரில் போயிட்டுனா வர முடியாது. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி பே பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 டெங்கே கேட்டாங்க மேலே போகிறதுக்கு. கீழே வரத்துக்கு 3000 டெங்கே ஆகும். ஸோ 7000 டெங்கே மொத்தம். ஆனால் மேலே போகிறது தான் கட்டிடுங்க. பார்ப்போம், மேலே இன்னும் கீழே இறங்குறது நம்ம டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ பே பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஹார்ஸ் மேலே ஏறிட்டோம். இது நம்ம ஹார்ஸு. இந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வரல, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறா, அந்த மாதிரி ஃபார்மில் வருது. அங்கே பார்த்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு கண்டி லேக் இருந்து தண்ணி கீழே போயிட்டுருக்கு. நம்ம கசகாசானில் வந்துட்டு குதிரையில் போனால் எப்படிங்க, குதிரையில் போகலான்னா எப்படிங்க, அதான் இறங்கிட்டோம். ஓகேங்களா, ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள் வண்டியில் அந்த வேனில் அந்த சிக்கன் டாக்ஸியில் வந்து நம்ம எல்லாமே சேஃப்டி முக்கியம். வெகிலே அந்த வண்டியில் இறங்கி ஆஃப் ரோடிங் பண்ணி கார்ஸில் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ இன்டீரியர் வந்திருக்கோம் தெரியுமா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கினாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். அதனால தான் நான் வந்து ஹார்ஸில் வந்து இப்போ நான் ரைட் பண்ண கிடையாது. இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கலாம், நமக்கு எதுக்கு வேண்டாத ரிஸ்க்கு. அதனால தான் சரி கேமராவில் சரி பீருது. அதனால தான் கொஞ்சம் கண்ட்ரோலோடு வச்சுருந்தேன் நான். அட்வென்ச்சர் கேட்டிங்களே தான் அட்வென்ச்சர். உண்மையில் வர்த்து, $50ன்றது வர்த்து. அடர்ந்த காடுக்குள்ள நடுவில் ஒரு லேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மரமாக தெரியுதா. இது ஆக்சுவலாக இந்த வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. 1911 நடந்த எர்த் குயிக்கில் இங்கே லைம்ஸ்டோன் டெபாசிட் வந்து லைம்ஸ்டோன்லாம் இங்கே கீழே உருண்டு விழுந்து பின்னாடி பாருங்க. லைம்ஸ்டோன் உள்ள விழுந்து இங்கே ஒரு லேக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துடும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி, 2வது ஒரு வண்டி, அது ஒரு ஹாஃப் ரோடிங் வண்டி, அதுக்கப்புறம் ஹார்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கு முடியல. ஆனால் வந்ததுக்கு ஒரு வர்த்தான பிளேஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணானே. கண்டி லேக்கு அல்மேட்டிலேருந்து டே டூர்லேயே நீ கூப்பிட்டு வராங்க. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஃபுல்லாக ப்ளூ, மரம்லாம் அப்ரூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மரம் அப்ரூட் ஆனதுக்கு எர்த்குயிக் ஒரு காரணம். ஓகேங்களா, நல்லா பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, பின்னாடி மரங்கள்லாம் அப்டேட் ஆகிருக்கு, அது அப்படியே அப்ரூட் ஆகிருக்கு. ஸோ கண்டி லேக் மஸ்ட்டுங்க விசிட்டு. பயங்கரமாக அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டி லேக் மறக்காமாங்க. ஹார்ஸு, வேனு, கீனு 3-4 எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் வரலாம் நீங்கள் இங்கே. இந்த காடுகள்லாம் கடந்து, இந்த மலைகள்லாம் கடந்து திருப்பி டாக்ஸிக்கு போயிட்டுருக்கோம். டாக்ஸி பார்த்து 500 டெங்கே கொடுத்தா இறக்கி விட்டுறாங்க. நீங்கள் ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த 4000 டெங்கே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்றதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒத்துட்டேன் நான் இதில். ஓகேங்களா, சரி வாங்க வண்டிக்கு போவோம். அப்சல்யூட்லி மோஸ்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் டைம்ங்க இது, அதான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வண்டிக்கு போவோம். இந்த வண்டி வந்துருச்சுங்க. இந்த வண்டி தான் நம்ம கீழே நம்ம அந்த வந்துச்சுல ஒரு சிக்கன் பஸ்ஸு, அங்கே போய் இறக்கி விட்டுருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக போயிடுவோம் நினைக்கிறேன். 2 நிமிஷத்தில் வந்துட்டான் இங்கே. 500 டெங்கே கொடுத்தாச்சு அவர்கிட்ட. ஸோ வந்துட்டாங்க, 2 நிமிஷத்தில் வந்துட்டான் அங்கே. ஸோ மறுபடியும் அந்த சிக்கன் பஸ்ஸில் ஏறி இறங்க வேண்டியதாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப லாங் டே, அது மட்டும் மறக்க முடியாது.
ஸோ அவங்களே இப்போ தான் வராங்க. ரிட்டன் ஹார்ஸில் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அது வரை சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், திடீர்னு பீரு வரும். ஸோ ஃபார் எனக்கு டே எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த க்ளோஸ் ஐ லேக்காக இருக்கட்டும், லைம் ஸ்டோனில் செஞ்ச அந்த ராக்ஸ் விழுந்து இந்த லேக் உருவானதாக இருக்கட்டும், இந்த சிக்கன் பஸ் இருக்கட்டும், $50 தரலாம் எனக்கு தெரிஞ்சு. இது வரை கம்மியாக கூட பண்ணலாம். பஸ்ஸு பெரிய பஸ் ஒன்று போகுது, ஆனால் அதில் 2-3 பிளேஸ் கட் பண்ணிடுவாங்க. அது $25 நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னமோ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, $25. ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வேன் இருக்குது பின்னாடி, இங்கேருந்து இந்த சிக்கன் பஸ்லேருந்து வேனில் போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக போயிடுவாங்க. இன்னொன்று விலையும் கம்மி, 500 போயிடலாம் நம்ம மேலே. ஓகேங்களா? அது இல்லை நீங்கள் ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா 4000 மேலே போகிறதுக்கு நான் ஒரு வாட்டி தான் பே பண்ணேன். மொத்தம் 4500 ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து கொடுத்தேன் நான். ஸோ பேக்கில் போவோம். லெட்ஸ் கோ பேக் இந்த பஸ்ஸில். ஆனால் சரியான ஆஃப் ரோடிங் இது, உண்மையில சொல்கிறேன். செம்ம ஆஃப் ரோடிங் இது, இருக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. தண்ணிலாம் சும்மா சலசலம் ஓடுது. மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பயங்கரமான ஆஃப் ரோடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பஸ்ஸில். ஸோ பேக் டு நம்ம நார்மல் பஸ்ஸு. இப்போ எங்கே போகிறோன்னா பேக் டு அல்மைட்டி தாங்க. ஓகேங்களா? காலைல 3 மணிக்கு கிளம்பும், 3 மணிக்கு எழுந்தேன் நான். நைட் படிக்கிறது 12 மணி போச்சு. என்னோட பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா, என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவங்க. ரொம்ப பத்திரமா இருந்தாங்க. கைட்லாம் எப்போயுமே கூடவே இருந்தாங்க. மேலே வரைக்கும் வந்தாங்க, அந்த லேக்கெல்லாம் மேலே தான் வந்தாங்க. யாருமே ஒரு செகண்ட் கூட விட்டு போகல. சரி வாங்க போவோம், நம்ம அல்மைட்டி நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த பஸ்ஸில் வந்ததில்ல உங்களுக்குலாம் வந்து இந்த பெரிய பஸ்ஸில் வந்து $30, இந்த வேனில் வர்றது $50. ஆனால் இந்த பஸ்ஸில் வர 2 பிளேஸ் கட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சரி பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா மொபைல் எனக்கு சரியாக வருது. ஏன்னா 2 சைடு நம்ம ஒன்றுமே கிடையாது, ஃபென்சிங் சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மொபைல் கிட்ட விழிச்சிருப்போம் நேரத்துக்கு. ஸோ அப்படி ஒரு டேஞ்சரஸான பாத்தையாக இருக்குது. தெரியுதா? அங்கே ஏதோ தூரத்தில் ஒரு வண்டி ஒன்று வருது, அது இங்கே இருக்கிறது. அங்கே வர வண்டி அது அங்கே சிக்னல் போகுது பாருங்க. வண்டி பயங்கரமாக எனக்கு இப்போ ஒரு டைம் வரும்போது காலைல கூட ஒன்றும் தெரியல. நைட்டு வந்து லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் கரெக்டாக முன்னாடி உட்காந்துருக்கேன், அதனால உங்களுக்கு சொல்ல முடியுது. நகர கரெக்டாக வந்து 4 மணி நேரம் ஆகுது அல்மைட்டி போகிறதுக்கு. 6 o'clock எடுத்தாங்க. இப்போ மணி வந்து 7 மணி தான் போகுது. 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிடும். 9-10 மணிக்குள்ளே ரீச் ஆகிடும் நம்ம. ஜஸ்ட் ரோடை மட்டும் பாருங்கள். இங்கே நம்ம பேக் டு ஹாஸ்டல் வந்துட்டோம். நம்ம ஹாஸ்டல் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் லைட்டாக. ஸோ இன்றைக்கி நாள் செம்மையாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. கேனியான்ஸை பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த க்ளோஸாய் லேக்கு ஆஃப் ரோடிங் பண்ணோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். இன்றைக்கி எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாளில் வந்து இவ்வளோ பண்ணோம். நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 23 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு. ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு இன்றைக்கி. அந்த கேனியன்லாம் உண்மையிலேயே வந்து நீங்கள் அமெரிக்கா போகணும்லாம் கூட பரவாயில்ல, இந்த கேனியனை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கிராண்ட் கேனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒர்த். அது போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஹாஃப்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹாஃப்லேயே எனக்கு கூட தெரியல, அது ஒன்று தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து கொஞ்சம் டீப்பாக இன்டீரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது அதுக்குன்னு. அப்புறம் அந்த க்ளோஸாய் கண்டி லேக் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வண்டியில் போனோம் நம்ம, எப்போ வந்த வண்டியில். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளில் போனோம், அதுக்கப்புறம் ஹார்ஸில் போனோம், அதுக்கப்புறம் நடந்தோம். திருப்பி வரும்போது நடந்து திருப்பி வந்து ஒரு வண்டியில் வந்து திருப்பி வந்தோம். உண்மையில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. லேக் நடுவில் வந்து அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருந்தது, அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த எபிசோடு. ஸோ மாலை செஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுங்க கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருமே ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட மோட்டோவே.
நம்ம எப்போ மிக்ஸ்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் லக்ஸரியாக போனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நம்ம தங்குவோம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டென்ட். நம்ம கண்டென்ட் கண்டிப்பாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பண்ணுவேன் இனியும். ஸோ உங்கள் ஆதரவு கொடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி அல்மைட்டியில் அருமையான நாள் நமக்கு போச்சு. நாளைக்கு என்ன அல்மைட்டியில் என்ன காத்திருக்கு, நாளை சந்திப்போம். ஓகேங்களா? ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கசகஸ்தான் அல்மைட்டி. See you soon guys.